இது வந்து ஒரு பாலைவன காட்டுப் பகுதியில் வைக்கப்பட்டிருக்க ஒரு ஏடிஎம் மிஷின். கிட்டத்தட்ட இந்த மிஷினை வந்து நான் ஒரு 15 வருஷத்துக்கு மேலே பார்க்குறேங்க. இந்த மிஷின் பார்த்தீங்கன்னா, இங்கே பாருங்கள், இந்த பக்கத்து ஃபுல்லாக பாலைவன மணல் மேடு தான். இது வந்து ஒரு ஆட்டு மார்க்கெட்டு. இதில் வந்து வீடுகளே கிடையாது. இந்த ஏடிஎம் இப்போ வந்து கிட்டத்தட்ட 15 வருஷத்துக்கு முன்னாடி நான் வந்தபோது ரொம்ப காடாக கிடச்சி இந்த ஏரியாலாம். அப்படிப்பட்ட இந்த காட்டுக்குள்ளே தான் இந்த ஏடிஎம் வச்சுருந்தாங்க. நம்ம ஊரில் வந்தால் ஏடிஎம்முக்கு ஒரு கன்னோட ஒரு செக்யூரிட்டி கார்டை வச்சு ஒரு ஏசி ரூம் போட்டு சிசிடிவி கேமராலாம் வச்சுருப்பாங்க. இங்கே பாருங்கள், இந்த ஏடிஎம்முக்கு இப்போ தான் சிசிடிவி கேமரா கூட வச்சுருக்காங்க. இது பார்த்திங்கன்னா, ஒரு வழிப்பறி கொள்ளையோ அல்லது இந்த ஏடிஎம்மை உடச்சி அமௌண்ட்டு எடுத்துகிட்டு போனதாகவோ ஒரு சம்பவம் கூட இதில் இங்கே நடக்கவே இல்லை எத்தனை வருஷ காலத்தில். என்ன கேட்டால் சொல்லுவாங்க எல்லோரும், என்ன அரபு நாடு சட்டங்கள் வந்து கடுமையாக இருக்குது, அதனால் இங்கே வந்து பெண்களுக்கு பாதுகாப்பு இருக்குது, அதனால் வந்து உடைமைகளுக்கு உயிர்களுக்கெல்லாம் பாதுகாப்பு சொல்லுவாங்க. அது மட்டும் காரணம் கிடையாது. சட்டம் வந்து கடுமையாக இருக்கிறது மட்டும் காரணம் கிடையாது. இந்த மாதிரி குற்றங்கள் கம்மியாக இருக்கிறதுக்கு அந்த சட்டங்களுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய ஏதோ ஒரு சித்தாந்தம் காரணமாக இருக்குது. ஒரு சித்தாந்தம், ஒரு கொள்கை காரணமாக இருக்குது. அந்த கொள்கையின் சித்தாந்தத்தின் அடிப்படையில் தான் இங்கே உள்ள விஷயங்கள் இந்த மாதிரி கட்டுக்கோப்பாக இருக்குது. பாருங்கள், நம்ம இது வரைக்கும் நான் கிட்டத்தட்ட 15 வருஷத்துக்கு மேலேயே பார்க்குறேன். அப்போல்லாம் காட்டு பகுதி தான் இந்த ஏரியா. மக்களுக்கு நடமாட்டமே இல்லாத ஒரு காட்டு பகுதி. இந்த காட்டு பகுதியில் இந்த மிஷின் பார்த்திங்கன்னா சிட்டிக்கு நடுவில் ஒரு பாதுகாப்பான இடத்துல இல்லை, மெயின் ரோட்டில் இல்லை. ஆனாலும் பல வருடங்களாக இந்த காட்டுப்பகுதியில் தான் இருக்குது. இருந்தாலும் பாதுகாப்பான முறையில் இருக்குது. இதுக்கெல்லாம் காரணம் இந்த கடுமையான சட்டங்களை கொடுத்ததாக இருக்கட்டும், அல்லது இந்த மக்களை பண்படுத்துவதாக இருக்கட்டும். இதுக்கு பின்னாடி எல்லாம் ஒரு சித்தாந்தம் இருக்குது, ஒரு கொள்கை இருக்குது. அது என்னன்றதை சிந்திங்க, அதை பற்றி படிங்க. மேலும் இது போன்ற சவுதி அரேபியா சம்மந்தப்பட்ட தகவல்கள், முக்கியமான விஷயங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்முடைய வீடியோக்களை தொடர்ந்து பாருங்கள். பார்த்து அதில் தெரியக்கூடிய அரிய தகவல்கள் தெரிஞ்சுக்கோங்க.